மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். நீங்க தனியா ஒரு கட்சி தொடங்கி 1% வாக்காவது வாங்கி காமிச்சிருங்க அப்படின்ட்டு சவாலை விட்டுருப்பாரு தளபதி. மக்களுக்கு நல்லது செய்யணும் வரக்கூடிய விஜய் வேணுமா, இல்லைன்னா மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீய சக்தி திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த இடத்துல நீங்க கேட்பாரு ஸ்டாலினா விஜயான்னு கேட்டிருப்பாரு. விஜய்னு எல்லாருமே சொல்லும் போது இதுதான் மக்களோட கருத்தா இருக்கு அப்படின்னு தலைவர் தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், இல்லைன்னா நாம் தமிழர்ல இருந்து வெளியில வந்தவங்க என்ன சாட்டைக்கெல்லாம் பதில் கொடுங்க, சாட்டை பேசிட்டே இருக்காங்க, எங்களுக்கு டைமே கிடையாது. முதல்ல வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு அசோக் அவர்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சேலத்துல நடந்த நிர்வாகிகள் மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டம் ரொம்ப அதிபயங்கரமா பேசியிருக்காருன்னு சொல்ல முடியுது. நிறைய அரசியல் கருத்துக்கள், நிறைய பதிலடி தாக்குதல்கள், அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அதே போல இருக்கக்கூடிய சூழலையும் நிறைய பேசியிருந்தாரு. அதை தாண்டி அரசியல் ரீதியா தமிழக வெற்றி கழகம் அடுத்த என்ன ஸ்டாண்டு எடுத்திருக்கு, பொலிட்டிக்கலா ஸ்டாண்டு என்ன அப்படிங்கிறதையும் இதுல நிறைய பேசியிருக்காரு. தொடக்கத்துல தலைவர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க நிறைய விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள்லாம் நிறையவே இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதை ஒரு ஃபயரா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமா நம்ம மூவ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த விதத்துல விஜய் பனையூரை விட்டு வெளிலவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் என் வீடு எங்க பனையூர்ல இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவர் இன்னொன்று சொல்லுவார், என்னோட வீடு எது தெரியுமா, என்னோட வீடே தமிழ்நாடு தான், ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் என்னோட வீடு, இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் தான் என்னுடைய குடும்பம், அவங்க தான் என்னோட நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை தொடங்கியிருப்பாரு தளபதி அவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு மீட்டிங்கில் தளபதி ஒரு விஷயத்தை கோட் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நமக்கு அனுமதி கொடுக்குறது ரொம்ப தாமதம் பண்ணுறாங்க. அப்புறம் அனுமதி கொடுத்தாலுமே அதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேலம் மக்கள் சந்திப்பில் 51 கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதில் அதை தான் தளபதி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கான நீதி வேணும், ஏன்னா நான் என் நாட்டு மக்களை சந்திக்க வரேன், என் மக்களை சந்திக்க வரேன், என் மக்களோட பேச போகிறேன். ஆனால் எனக்கு இந்த 51 கண்டிஷன் போடுறாங்கன்னா இப்போ மற்ற கட்சிகளுக்கு இதை மாதிரி தான் போடுறாங்களா? இப்போ சமீபத்தில் மீட்டிங் போட்டுருந்தாங்க திமுகவுக்கு இவ்வளோ 51 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்களா? ஏன்னா அது மக்கள்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா பார்க்குற மக்களுக்கு தெரியுது. ஏன்னா தளபதி வந்தால் எந்த அளவுக்கு கூட்டம் வருது, எவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, எவ்வளோ பாப்புலாரிட்டி ஆகுது, ஊடகங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணுறாங்க, மக்கள் சக்தி எந்த அளவுக்கு தளபதி பின்னாடி இருக்குன்றதை பார்க்குறாங்க. இதனால தான் எந்த வழியாவது இவரை முடக்கணும், எந்த வழியாவது தடுக்கணும். அதனால் மீட்டிங் போகிற இடத்துல பர்மிஷன் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை டேட் அலோகேட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இங்கே ஒரு குளறுபடி பண்ணி இவங்களை நடக்கக்கூடாது. எஸ்ஓபி பற்றி சொல்லியிருப்பார். எஸ்ஓபிங்கிறது இல்லை, அதாவது இதுல ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இதுல 5000 பேர் தான் அனுமதி கொடுக்கணும்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுதான் ஒரு கட்சி கூட்டத்துல இவங்க தான் வரணும், 5000 பேர் தான் வரணும்ன்றது ஸ்டாலின் போடும்போது லட்சக்கணக்கில் வந்தாங்க. அப்ப 5000 பேர் தான் வரணும்னு சொல்ல முடியுமா? என்ன ஒரு பயம் இவங்களுக்கு இந்த ஆளும் தரப்புக்கு ஏன் இந்த ஒரு பயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை இப்போ என்னன்னா, சரி தலைவரோட கூட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வையிலே பார்ப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது, இல்லைங்க, திமுக கூட்டம் திருவண்ணாமலையில் நடக்குது, விருதுநகர்ல நடக்குது, இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கெல்லாம் லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்ட முடியுது, அங்கே பார்க்க முடியுது. தாவேக்காவுக்கு மட்டும் ஒரு 5000 பேர் தான் வரணும்னா இப்போ இதுக்கே மிகப்பெரிய ஒரு சதி நடக்குது. மக்கள் நீதி வேணும் அப்படின்ட்டு தலைவர் அவர்கள் போகும்போது எனக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மக்களோடைய குரல் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அதுலயும் சொல்லி முடிச்சிருப்பாரு. அடுத்ததான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு தளபதி அவர்கள். காசு கொடுத்து இவங்க ஓட்டை வாங்குவாங்க, 1000, 2000, 3000, 4000, 5000 கொடுத்து தான் ஓட்டை வாங்குவாங்க. இந்த தேர்தல் நேரத்தில் இவங்க எங்கே தான் பணத்தை கொண்டு கொட்டுவாங்கன்றதை தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதையும் கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதுக்கு உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு அறிவிப்பு வருது, 5000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள். நம்மளோட கேள்வி என்னன்னா, 5000 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதில் 3000 போயிடுது. மீதி 2000 எதுக்காக கொடுக்குறாருன்றத ஒரு ஹைலைட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கோடை கால 2000 அந்த கோடை காலத்தில் மக்களுக்கு தேவைப்படுறதால 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட கேள்வி, ஒரே கேள்வி என்னன்னா, 2021 26 வரைக்கும் கோடை காலமே இல்லையா? இல்லை வெயில் தான் அடிக்கலையா? இல்லை இந்த வருஷம் தான் வெயில் 100 டிகிரிலேருந்து 500 டிகிரி மாறிடுச்சா? அதனால அரசாங்கம் சரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எலெக்ஷன் வெயில் இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் வெயில், இந்த பதட்டம் தெரிதுங்களா உங்களுக்கு? எப்படியாவது இந்த மக்களுக்கு, அதுவும் மக்கள் பணத்தை கொடுத்து வாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பீகார்ல கொடுத்து வாங்கிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க, 10,000 கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டிலையும் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு, அதுவும் திமுக ஸ்டாலின் தான் கொடுக்குறாரு, கருணாநிதி பணம் மக்களுக்கு கொடுக்குறாரு, பெண்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அது இன்னொன்னு மக்களோட வரி பணத்தை கொடுத்து வாக்கு வாங்குறது. அதே முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் வந்ததுனால என்னோட அரசியல் என்ட்ரி வந்ததுனால அவங்களுக்கு பயம் வரவே தான் இவ்வளவு பணத்தை கொடுக்குறாங்க, நீங்க தாராளமா வாங்கிக்கோங்க,
உங்களுக்கு கொடுக்குறாங்களா வாங்கி, உங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடுவீங்க? விசில் சின்னம். காசை வாங்கிக்கின்னு அவங்க காதுல விசில் அடிங்க, செவிலே ஒண்ணு போட்டு விசிலுக்கு தான் ஓட்டு போட சொல்லுங்க சொல்லிட்டு சத்தியம் வர வாங்கியிருக்காரு. இன்னைக்கு நாங்க வந்து உறுதிமொழியை வாங்கியிருக்காரு தளபதி அவர்கள். அங்க இருக்கிற மக்களும் வந்து அவ்வளவு ஆர்ப்பரி போட வந்து அந்த உறுதிமொழியை ஏத்துக்கினாங்க. அதையும் குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த விஷயத்த வந்து டிவியில பாக்குற எல்லாரும் வந்து இதை வந்து உறுதிமொழியை ஏத்துக்கணும். இன்னைக்கு அந்த ஜென்சி கிட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஓட்டு கேட்க போறப்பவும் அந்த பெரியவங்க ஓட்டு கேட்கறப்போ அந்த குழந்தைகள் பண்ற அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து அதுவும் மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாரு. அப்பா பின்னாடி நின்று வந்து தளபதிக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய வருது. அவங்களும் போட சொல்லியிருப்பாரு. இப்ப என்னன்னா ரொம்ப கலாய்ப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் விசில் அடிச்சா கொஞ்சிங்க, உங்களுக்கு ஓட்டு இருக்கா, ஓட்டு இல்லையா, இவங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க, ஸ்கூல்ல தான் இருப்பாங்க, ஏன் வந்து சாட்டர்டே சண்டே வைக்கிறாருன்னா ஸ்கூல்லாம் லீவ் அப்படின்னு நிறைய கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் பதில் மாதிரி நீங்க ஓட்டு போட சொல்றீங்க, இதே மறுபடியும் பண்ணுங்க, எல்லாரையும் அம்மாட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா வச்சேன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க, உங்க அண்ணா அக்கா எல்லாம் இருக்காங்கன்னா டிவிக்கு போட சொல்லுங்க, விசில் சின்னத்துக்கு போட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் அவர்கள். ஏன்னா இந்த விசில் சின்னன்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்குமே வந்து இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் தாக்கம் தான் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இந்த விசில் சின்னத்துக்கு வந்து பல முட்டுக்கடை போடுறாங்க. உதாரணத்துக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பணியாளர்கள் வந்து விசில் ஊதக்கூடாதான். இப்போ 6 தான் ஆச்சுன்னு போகணும் போல. இத்தனை வருஷமா விசில் அடிச்சு தான் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து விசில் அடிச்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து சரி வந்துட்டாங்க கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க, அது தடை பண்ணிட்டாங்க. சரி, இந்த விசில் அடிக்கிற விஷயத்த நீ எங்கெல்லாம் தடை பண்ணுவீங்க? கூர்கா வந்து விசில் அடிச்சுன்னு தான் வேலை செய்வாரு, அது தடை பண்ணுறீங்களா? போக்குவரத்து துறையில வந்து காவல்துறையும் வந்து விசில் அடிப்பாங்க, நடத்துனரும் விசில் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் பேன் பண்றீங்களா? போற போகல பாத்தீங்கன்னா வீடு பூந்து குக்கர்ல இருக்கிற விசில் கூட எடுத்துருவாங்க போல, விசில் சவுண்ட் கேட்க கூடாது. அதாவது இல்ல இப்ப இன்னொன்னு பாருங்க, இங்க தமிழ்நாட்டுல திமுக கட்சியினர் வந்து இந்த பதட்டத்துல இருக்காங்களா, அதே மாதிரி ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு சார்ந்த நபர்களை வச்சு இல்லைன்னா அவங்கள சார்ந்த துறைகளை வச்சு எங்கெங்கெல்லாம் விசில் இருக்கக்கூடாதோ அங்கெங்கெல்லாம் விசில் போடணும்னு பார்க்குறாங்க. தொடக்கத்தில் இருந்து விசில் போடு அப்படின்ட்டு சிஎஸ்கேவோட டேக்லைனாக இருக்கும். அதுதான் எப்பயுமே தோனி அவர்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாருமே வந்து விசில் போடுன்னு தான் சொல்லுவாங்க. அது சிஎஸ்கேவோடது தான். இன்னைக்கு வந்து இந்த விசிலும் வந்து கொண்டு போகக்கூடாது. ஏன்னா வேற நாட்டுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த இது இருக்கும்ல, அதையே வந்து ஊதுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து சின்ன விசில் தான் வந்து ஊதிட்டு இருப்பாங்க. அது எப்பயுமே இருக்கும். சிஎஸ்கே விசில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு விசில் போடு அப்படிங்கிற தளபதி அவர்களுடைய பாடலும் பிகில் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அதே போல இங்க சிஎஸ்கேல இருக்கக்கூடிய விசில் போடு அப்படிங்கிறதும் ஓட்டு போட வச்சிருவாங்க. கடைசி எலெக்ஷன் டைம்ல இப்போ கிரிக்கெட் வந்து போயிட்டு இருக்கு, T20 போயிட்டு இருக்கு, அது இல்லாம அடுத்த IPL வரப்போதில்ல. இப்ப இந்த இடத்துலயும் நமக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால இங்க எப்படி திமுக பயப்படுதோ அங்கேயும் வந்து ஒன்றிய அளவுலையும் பிஜேபி சார்ந்த அவனதான் அனுதாபிகள் வந்து தங்களுடைய வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பவே வந்து திமுக ஐடி வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னும் வேற எங்கெல்லாம் இந்த விசில் சின்னம் இருக்குது, வேற எங்களையும் உங்களை முடக்கலாம். இன்னும் பாருங்க, தேர்தல் நேரத்துல வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து யாரும் விசில் சின்னத்தை கொண்டு போகாத அளவுக்கு என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சேர்ந்துருச்சு இந்த விசில் சின்னம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் வீட்டுக்கு போனாலே சரி ஒரு விசில் தடிக்கிறாங்க, தெரிஞ்சிடுது இவங்க டிவி காலு, இவங்க குடும்பத்தில் டிவி கால தான் இருக்காங்க, இவங்க ஓட்டு போட போறாங்கன்ட்டு. அதன் பயத்தின் வெளிப்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து நீங்க வந்து விசில் பயன்படுத்தக்கூடாது, இங்க கொண்டு போகக்கூடாது, ஒரு கிரிக்கெட் போட்டியை பாக்குறப்ப இது நீங்க கொண்டு போகக்கூடாது. இது வந்து அச்சத்தின் வெளிப்பாடு தான் திமுக. துணை பொதுச்செயலர் ராஜ்மோகன் சமீபத்தில் பேசியிருப்பாரு, நல்ல வேலை கிரவுண்ட்ல வந்து விசில் எடுத்துட்டு போவோம், விசில் சின்ன கொடுத்தனால விசில் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதே நமக்கு பேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கிரிக்கெட் பேட் எடுத்து விளையாட போறவனே பேட்டை பிடிக்கிட்டு தான் விட்டுருப்பாங்க போல இருக்கு நகைச்சுவா சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஓட்டு பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் தளபதி அவர்கள் பேசியிருப்பாரு. இப்ப நமக்கு வாக்குகள் எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து 30% மேல வந்து மக்களோட ஆதரவு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திமுக 50 ஆண்டுகள் சொல்றாங்க, 75 ஆண்டுகள் சொல்றாங்க, அண்ணாவை மறந்துட்டாங்க, அதே போல எம்ஜிஆர் அவர்களை மறந்துட்டாங்க, ஜெயலலிதா சொன்னதை வந்து ஜெயலலிதா சொன்னதையும் ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி இங்க எடப்பாடியையும் ஸ்டாலினையும் ஒரு அடி அடிச்சிருப்பாப்புல. இப்போ வழக்கம் போல வந்து ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்க ஏ டீம் கிடையாது, பி டீம் கிடையாது. இப்போ வந்து நாங்க மக்கள் பக்கம் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்க யாருக்கும் வந்து அடிபணிஞ்சு போறக்கூடிய ஆட்கள் கிடையாது அப்படின்ட்டு தளபதி சொல்லிட்டு, நான் வந்து தனியா ஒரு கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 30% மேல வந்து மக்களோட ஆதரவோட நிக்கிறேன். இந்த மாதிரி யாரோட அட்ரஸும் இல்லாம யாரோ தொடங்கின கட்சியை வந்து வச்சுக்கிட்டு தேர்தலில் நிக்காம நீங்க தனியா ஒரு கட்சி தொடங்கி 1% வாக்காவது வாங்கி காமிச்சிருங்க அப்படின்ட்டு சவாலே விட்டுருப்பாரு தளபதி. அந்த ஒரு அண்ணா வந்து ஆரம்பிச்ச கட்சி தான் கருணாநிதி ஸ்டாலின், அதன் பிறகு உதயநிதி அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது அப்படியே மாறி மாறி இன்னைக்கு பிஜேபி கையில போயிருச்சு அப்படிங்கறதான் யதார்த்தமா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த கட்சியை பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க முடியுது.
தனிச்சு என்ன மாதிரி ஒரு கட்சி தொடங்கி 1% வாக்கு வாங்க முடியுமா உங்களால? எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம ஒரு தனி மனிதனா இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 30% வாக்கு இன்னைக்கு தளபதி கொண்டு வந்திருக்காருன்னா இதுவே மக்கள் புரட்சி தான். இது அதுல இன்னொரு விஷயம் சொல்லுவாரு, மக்கள் எங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை, நாங்க வந்து 30 வருஷமா மக்களோட நிக்கக்கூடிய ஆட்கள், நாங்க வந்து 30 வருஷமா மக்கள் இயக்கம் வந்து மக்களோட நிக்கிறோம், எங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா. எதுல அனுபவம் இல்லைன்னா உங்களை மாதிரி கொள்ளையடிக்கிறதுல அனுபவம் இல்லை அப்படின்னு இருப்பாரு. கொள்ளையடிக்கிறதுல எங்களுக்கு அனுபவம் இல்லை, அந்த அனுபவம் எங்களுக்கு வேணாம், அந்த அனுபவம் தான் இருந்துச்சுன்னா பண்ணணும்னா எங்களுக்கு தேவை வராதுன்றவாரு. அதே போல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற பாம்பு வந்து இப்போ நாங்கள் போட்ட பிறகு பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கு, எல்லா கூட்டணியிலும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுது. பிஜேபி ஆட்சியா இல்லைன்னா அதிமுக ஆட்சியாங்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதிமுக வந்து எதுக்கும் முடியாம விளக்கம் கொடுக்க முடியாம இல்ல நாங்க தனிப்பெரும்பான்மை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகக்குள்ள மோதல், ஆட்சியில் பங்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது, கொடுக்க மாட்டோன்ட்டு ராஜகண்ணன் பண்ண மாதிரிலாம் பேசுறாரு. காங்கிரஸ் இருந்தானா இல்லைன்னா அப்படின்னு பேசுறாரு. ஸ்டாலின் வந்து இதெல்லாம் ஒத்து வராது, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுலாம் வந்து ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அதுவும் வந்து நம்ம எடுத்து சொன்னது வந்து இன்னொன்று சொல்லுவார் அந்த இடத்துல, அவங்க வந்து வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்லுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்க, ஆனா கொள்ளையடிக்கிறது வந்து தனியா போயிருவாங்க. அந்த மாதிரி நீங்க மட்டும் அதை ஜெயிக்கிறதுக்கு மட்டும் கூட்டணி கட்சிகள்லாம் தேவைப்படும். ஆனா ஆட்சி அதிகாரத்துல மட்டும் இவங்க வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு அணி, கூட்டணியா வர்றதுக்கு ஒரு அணி. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் தலைவர் வந்து சொல்லியிருப்பாரு, என்னன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நல்ல மனசும் நல்லவர்களும் மக்கள் சக்தியும் இருந்தா போதும், நல்ல அதிகாரிகள் இருந்தா போதும், அதிகாரிகள் இருந்தாலே போதும், நல்ல ஆட்சி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பா நான் வந்து கொடுப்பேன், என்னால முடியும்னு சொல்லியிருக்காரு. அதே போல அந்த அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கனவுகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள், திமுக ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கனவு வந்து நிறைய கனவுகள் இருக்கு. மக்களோட இன்னைக்கு கனவு என்னன்னா தாவேக்கு ஆட்சிக்கு வரணும், தீய சக்தியா இருக்கக்கூடிய திமுக வந்து ஆட்சி விட்டு விலகணும் அப்படின்னு தான் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவு நிச்சயம் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு தலைவர். இதுல யாரையும் அழிக்க வரணும், யாரையும் ஒழிக்க வரணும், இவங்களை வீழ்த்த வரணும், இந்த தனிப்பட்ட வெஞ்சன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடையாது. மக்களோட எண்ணம், மக்களோட கோரிக்கை, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு மட்டும் தான் நான் வந்திருக்கேன், மக்களுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன், அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அதே போல இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாரு. தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்னைக்குமே டெல்லிக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா தலைவர் அவர்கள் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, ஸ்டாலினே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, இங்க வந்து சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது, இங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கு, இங்க வந்து போதை கலாச்சாரம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு, அவர் கையில அவர் ஆட்சி இருக்காங்கிறதே தெரியல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆனா நம்ம வரும்போது அப்படியெல்லாம் இருக்காது, ஒரு டிஜிபியை முதல்ல போடுங்க, நீங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்புங்கிறது டிஜிபியை ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே போல டிஎன்பிசியும் குறிப்பிட்டிருப்பாரு. டிஎன்பிசி எக்ஸாம் வந்து சமீபத்தில் வந்து எழுத முடியாம போயிருச்சு, ஒரு தேர்வே உங்களால நடத்த முடியல, இதுல வந்து நாங்க வந்து உலகத்தரத்துல வந்து நாங்க போட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா நம்மளுடைய ஆட்சி வந்தோம்னா சரியான வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மக்களுக்கான அரசு இது மக்களுக்காக தான் வேலை செய்துன்றாங்க. ஆனா போராட்டங்கள் வந்து தினம் தினம் வெடிச்சுட்டே இருக்குது. இந்த போராட்டங்கள் என்ன மாதிரி போராட்டம்னா தூய்மை பணியாளர் இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பல போராட்டங்கள் வந்து இன்னைக்கு லிஸ்ட் போட்டு சொன்னாரு. இந்த மாதிரி போராட்டம் நடக்குதுன்னா இவங்க நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா இந்த மாதிரி போராட்டம் நடக்க போகுது, இவரை வாழ்த்தி வணங்குவாங்களே, இவர் கொடுக்குற ஆட்சி கேவலமான ஆட்சின்றதுனாலதான் பல போராட்டங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. அதுவும் வந்து இவர் சொல்றாரு, நாங்க வந்து மக்களுக்காக தான் நிக்கிறோம், அந்த போராட்டத்துக்கான தீர்வு கொடுக்குறேன்ட்டு, தீர்வு கொடுத்து தான் ஏன் போராட்டம் பண்ண போறாங்க, இந்த கேள்வி வருமா வராதா, அதையும் கோரிட்டு சொல்லியிருப்பார் தளபதி. கண்டிப்பா கடைசியா வந்து தலைவர் அவர்கள் இந்த பேட்டியில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து இதற்கு முன்பு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கறத வந்து தொடர்ந்து தலைவர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் களம் இருக்கு. ஏன்னா நீங்க யாரா இருந்தாலும் தாவேக்காவை தாண்டி எந்த அரசியலும் பேசுறது கிடையாது. அதிமுக தாவேக்கா பத்தி தான் பேசிட்டு இருக்கு, திமுக தாவேக்கா பத்தி தான் பேசிட்டு இருக்கு, நாம் தமிழர் கட்சி தாவேக்கா பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து வேலையே அதுதான். அவங்களுக்கு வந்து எதனால கட்சி ஆரம்பிச்சாங்க, அதை பத்தி பேசுறது கிடையாது. 21 மீட்டிங் இருக்கு, 21 அப்புறம் தொடர்ச்சியா தான் பேசுவாங்க. அந்த 21 இதை தான் பேசுவாங்களே, டிவிக்கு தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த கட்சியில இருக்கிற பல பேர் வந்து பேசி தலைவர் அவர்கள் வந்து நாங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறதான் களத்துல இருக்குங்கிற மாதிரி தலைவர் அவர்கள் இன்றைக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும் வரக்கூடிய விஜய் வேணுமா, இல்லைன்னா வந்து மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீய சக்தி திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த இடத்துலயே வந்து நீங்க கேட்பாரு ஸ்டாலினா விஜயான்னு கேட்டிருப்பாரு. விஜய்னு எல்லாருமே சொல்லும் போது இதுதான் மக்களோட கருத்தா இருக்கு அப்படின்னு தலைவர். தமிழக அரசியலே பாத்தீங்கன்னா எதை நோக்கி போகுதுன்னா, ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே, ஒன்னு தளபதி விஜய் அவர்கள், இன்னொன்னு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள். இதை நோக்கி தான் தமிழக அரசு நகர்ந்துட்டு இருக்கு. இதுல வந்து பிஜேபி கூட இருக்கிற அதிமுகவோ, இங்க வந்து ஒண்ணுமே இல்லாத நாம் தமிழரையோ வந்து மக்கள் சண்டை
சட்டையே பண்ணல. ஏன் இன்னைக்கு அதிமுக எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு பிஜேபியோட கண்ட்ரோல்ல போயிடுச்சு, அவங்க என்னென்ன பண்றாங்கன்றது மக்களுக்கு தெளிவா தெரியுது. இது ஒரு கட்சி. இதுல இன்னொரு கட்சி பாத்தீங்கன்னா நாம் தமிழர். இவங்களை வந்து மக்கள் கண்டுக்கவே கிடையாது. ஏன்னா இவங்க 15 வருஷமா போட்டி போட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற அந்த கட்சியோட தலைவர் டெபாசிட் கூட வாங்கல. போட்டி போட்ட 2016 2021 இந்த 2 தேர்தலில் மக்கள் வந்து டெபாசிட் கூட கொடுக்கல. இவங்களோட நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு மாஸ் லீடர் வந்துட்டாரு, மக்கள் சக்தியோட ஒரு தலைவர் வந்துட்டாருன்னும் போது இவங்க திமுகவை அதிகமா எதிர்க்கிறத விட தளபதி அவர்களை எதிர்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்றது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இது இல்லாம நிறைய தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், இல்லைன்னா நாம் தமிழர்ல இருந்து வெளியில வந்தவங்க எல்லாம் என்ன சாட்டைக்கெல்லாம் பதில் கொடுங்க, சாட்டை வந்து பேசிட்டே இருக்காங்க, எங்களுக்கு டைமே கிடையாது. முதல்ல வந்து அரசியல் பேச திமுக செய்யக்கூடிய ஊழல்கள், அவங்க செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேசுறதுக்கே நேரம் பத்தாமது சாட்டையெல்லாம் பேசி நேரம் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னமும் சாட்டை பேசும்போது அப்படியே நான் தான் வந்து டிவிக்கு எதிர்த்து நிற்கிறேன். ரியாலிட்டி மக்கள்கிட்ட போயிட்டு ரியாலிட்டி டீ கடையில உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இதான் அரசியல் பெருமை வர அவர் பேசுறத வர அது பேசுறது அந்த கட்சிக்காரங்க வந்து ட்ரெண்டிங் வர பண்ணி விடுறாங்களா போட்டு ஏங்க அது ஒரு காமெடி பீஸ். அவர் பேசுறது எல்லாமே ஒரு காமெடியா தான் இருக்குது. இன்னொரு விஷயம் இடையில கேள்விப்பட்டேன், நீங்க வந்து வேட்பாளர் மாவட்ட செயலாளர் கூட இந்த தேர்தலில் வேலை பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. சீமான் அடிக்கடி பிரஸ் மீட்ல பேசிட்டே இருக்காரு பாத்தீங்களா, கூட்டம் மட்டும் தான் நடத்துறேன், காசு இல்லை, எலெக்ஷன்ல தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு யாருமே வர தயாராகவே இல்லை. இந்த தேர்தல் களம் எப்படி மாறிச்சுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. நாம் தமிழருக்கு ஆதரவு கட்சி நடத்துறாரு, நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிச்சா எல்லாருமே பணமும் கொடுக்க தயாரா இல்லை, வேலை செய்யவும் தயாரா இல்லை, மாவட்ட செயலர்களே இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாரா இல்லாத போது கட்சியோட கட்டமைப்பு இந்த இடத்துல இருக்கும். இங்க வந்து 2 பேர், இடுமானம் கார்த்தி ஒரு பக்கம், சாட்டை துறை ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு, சீமான் அப்பப்போ வந்து கத்திட்டு போறாரு. அவ்வளவுதான் இருக்கு கட்சி. இவங்களுடைய கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தவிர இவங்க எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் ஒரு காரணத்தினால வந்து அந்த கட்சி காணாமல் போச்சு. அதை பற்றி ரொம்ப நேரம் பேசவும் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். தலைவர் அவர்களுடைய ஸ்பீச்சில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த மீட்டிங் இருக்குது. அதே போல் வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்னு தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், மக்கள் அரசியலும் பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிக்கு ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கூட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.